டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவின் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருக்கு? இது பற்றி சொல்லுங்க பிரசன்னா. அதாவது டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை விவகாரத்தை தற்பொழுது சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சிபிசிஐடி காவல் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே இது ஏற்கனவே தமிழக காவல்துறையில் இருக்கும் அதிகாரிகள் தான் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஏன்னா அந்த காவல்துறையினரே எப்படி தங்களுக்கு மேற்பட்ட அதிகாரிகளை நேர்மையாக விசாரிக்க முடியும்? எனவே அவர்கள் விசாரித்தால் எந்த ஒரு உண்மையும் அவர்களால் கண்டறிய முடியாது. எனவே அதன் காரணமாக எங்களுக்கு சிபிஐ விசாரணை தேவை என்று டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவினுடைய தந்தையான ரவி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் மீது தொடர்ந்து பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ரமேஷ் அவர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் மனுதாரர் தரப்பினுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் மாற்றி அமைத்துள்ளார்கள்.